நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஜெபிப்போம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவரே, அடியனுக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்கள் பேசுங்க. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். உலக ஜனங்களை இந்த யூடியூப் மூலமாய் கேட்கும்போது அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்து ரட்சிக்கப்படட்டும். உங்கள் நாமத்துக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பக்கார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல அரை மணி நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வத்தை தொழுது கொண்டு ஆராதனை செய்தோம். இப்போது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதிலிருந்து 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 10 வசனம் வரையிலும் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாடு புஸ்தகம் பக்கம் 248. என் அன்பு பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்திய பட்டணத்துக்கு சத்தியத்தை அவ்வளவு ஒரு பாடுபட்டு விதைத்திருக்கிறார். இந்த கொரிந்திய பட்டணத்தின் ஜனங்களை எப்படியாவது தேவ ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்று அவர் தேவனோடு கூட இணைந்து பல பாடுகள் பட்டு சத்தியத்தை விதைத்து இந்த ஜனங்களுக்காக அந்த பட்டணத்துக்கு வந்தார். ஏன் அவ்வளவு ஒரு பாடுகள் அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுகள் பட்டார் என்றால், இந்த கொரிந்திய பட்டணத்திலே 2 துறைமுகங்கள் இருக்கிறது. இந்த கொரிந்தியர் பட்டணம் பெரிய ஒரு அதிகமான வேலை செய்கிற ஒரு இடம். அதிக ஜனங்கள் பணக்காரர்களாய் இருக்கிற ஜனம், படிப்பு அறிவு இல்லாத ஜனங்கள், பாவத்திலே ஊறி கிடக்கிற விபச்சார ஜனங்கள், எங்க பார்த்தாலும் பாவம்தான். அங்கே விபச்சார சபை என்று அப்படிப்பட்டது அந்த நாளிலே இருந்திருக்கிறது. 100 பேர் அங்கே இருக்கிறார்கள் என்றால் ஒருவர் குறைவாயிட்ட கூட அந்த ஒருவரை விபச்சாரத்துக்கு சேர்த்து கொள்ளுவார்கள். அப்படிப்பட்ட அந்த பட்டணத்தில் தான் நல்லவர்கள் யார், கெட்ட பெண்கள் யார் என்று தெரியாது. நல்ல பெண்கள் யார், கெட்ட பெண்கள். ஏனென்றால் எங்க இருக்கிற வெளிநாட்டு ஜனங்களும் அங்கே வேலை ஸ்தலத்துக்கு வருவார்கள். கப்பல்கள் வரும். 2 துறைமுகம் இருக்கிறபடினால்
அதிக 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 தொழில் செய்கிற ஜனங்கள் அந்த பட்டணத்துக்கு வருகிறது நிமித்தம் ஒன்று. இரண்டாவது, எல்லா பெண்களை பார்க்கும்போது ஒரு தவறாக நினைக்கிற காரியங்கள். எந்த பெண் நல்ல பெண், எந்த பெண் கெட்ட பெண் என்று தெரியாது. அதனால தான் நாங்கள் ஒரு சட்டம் வேற வந்தது. என்ன சட்டம் வந்தது என்றால், நல்ல பெண்கள் முக்காடிட வேண்டும் என்று ஒரு சட்டம் வந்தது. ஒரு ஆமீன் சொல்லமா? அந்த ஜனங்களுக்குத்தான் ஒரு முறை எழுதிவிட்டார் 1 கொரிந்தியர். இதிலே பல சத்தியங்களை அடங்கியிருக்கிறது. அதுலதான் தேவ ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் எப்படி இருந்த பவுல், எப்படி இருந்த சவுல் எப்படி பவுலாக மாறினார். முகமுகமாய் இயேசுவை தரிசித்தேன், நான் ஒரு கொடுமைக்காரனாய் காணப்பட்டேன், இப்படியாய் அவரை ரட்சித்தார் என்னை என்று சொல்லி சத்தியத்தை சாட்சியோடு கூட சொன்னார். சில வேத ரகசியங்களை சொன்னார். ஒருவன் மரித்தால் அவன் எப்படி உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்னார். இயேசுவை குறித்து அவ்வளவு ஒரு சத்தியங்களை சொல்லி இந்த ஜனங்கள் கேட்காததினாலே, கேட்டு பின்மாற்றம் அடைந்ததினாலே இந்த 2 கொரிந்தியர் எழுதினார். காரணம் என்ன? இந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லிவிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவர்கள் பின்மாற்றம் அடைகிறதை போல மறுபடியும் பாவத்துக்குள்ளாக ஓடுகிறார்கள் என்று நினைத்து இந்த சத்தியத்தை அவர் எழுதுகிறார். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. அப்படி என்ன எழுதுகிறார்? வாசிக்கலாம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இன்றைக்கு பாருங்க, ஒரு சில தேசத்திலே சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த இடத்திலும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மரித்த இடத்தில், அவர் உயிர்த்தெழுந்த இடத்தில் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அங்கிருந்தான் பரத்துக்கு ஏறி போனார், மறுபடியும் அங்கதான் வருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பயங்கரமான சண்டை. அமெரிக்கா ஈரானை அடிக்கிறது, இஸ்ரவேல் ஈரானை அடிக்கிறது, ஈரான் இஸ்ரவேலை அடிக்கிறது. அப்படியாய் தேசம் பாதிக்கு பாதி உருக்குலைந்து விட்டது. ஒரு ஆமீன் சொல்லமா? வீடு இல்லை, ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லை, வேலை செய்கிற ஸ்தலங்கள் எல்லாம் இல்லை, எல்லா பில்டிங் இடிந்து விட்டது. இந்த ஈரானும் பல தேசத்தை அடித்து கொண்டிருக்கிறான். இதில் சப்போர்ட் சீனா வருகிறான். அது மாத்திரமில்லை, அவன் பேர் என்னப்பா, பெரிய பெரிய பாம்பு வச்சிருக்கிறான, வடகொரியா வருகிறான். வடகொரியா கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் பார்த்தால் பயங்கரமாய் இருக்கிறது. இப்படியாய் பயமூட்டி கொண்டிருக்கிறார்கள். இது உலக போர் மாறிவிடுமா என்று தெரியாமல் ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனாலும் என் அன்பு பிள்ளைகளே, வீடே இல்லாத தவித்து கொண்டிருக்கிற ஜனங்கள், ஆனால் இன்றைக்கு இங்கே சொல்லப்படுகிற வசனம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த பூமியில இருக்கிற வீடெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், பார்க்க முடியாது.
ஆனால் பரலோகத்தில் நமக்கு ஒரு வீடு உண்டு. அது தேவனால் கைவேலை இல்லாத கட்டப்பட்ட வீடாய் இருக்கிறபடினால் நாம் அவைகளுக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லுகிறார்? கொரிந்தியர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், பயங்கர ரகசியம் உள்ள வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் பின்மாற்றம் அடைகிறபடினால் அவர்கள் இப்படிப்பட்ட வீடுகளிலே இருந்து கொண்டு பல பெரிய பெரிய வீடுகளை கட்டி கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்களுக்கு மறுபடியும் எடுத்து காட்டுகிறார். இப்படிப்பட்ட வீடு ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் பரலோகத்திலே நமக்கு என்றுமே நிலைத்திருக்கிற வீடு தேவன் கைவேலை இல்லாத கட்டப்பட்ட வீடு. அந்த அழகான வீட்டிலே நாம் காலம் காலம் காலமாய் அவரோடு கூட இருக்கலாம் என்று பவுல் இங்கே எழுதுகிறார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிப்போம். 4வது வசனம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் அப்படின்னு இல்லை. நன்றாக கவனிக்கணும். இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பல பாடுகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். இன்றைக்கு எத்தனை ஹவுஸ் லோன் போட்டு எவ்வளவு கட்ட முடியாமல் பாரத்தோடு எத்தனை வீடுகள் இன்றைக்கு ஏலம் போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? என் அன்பு பிள்ளைகளே, பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு தவித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், பூமிக்குரிய வீடாகிய இந்த வீடு, அதாவது என் அன்பு பிள்ளைகளே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கிறபடினால். அடுத்தது, இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்துகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு அழகாய் சொல்லுது. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வை களைந்து போட வேண்டும் என்று ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்துகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, மரணம் இந்த பூமியில நிச்சயம் உண்டு. ஆனால் அந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்தபடினால், என் அன்பு பிள்ளைகளே, அந்த போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அப்போ விரும்பினால் நிச்சயமாகவே அந்த பரலோக வீடு நமக்கு சொந்தமாகும். ஒரு ஆமென் சொல்லமாம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காரணம், அழகாய் சொல்லப்படுகிறது. 3வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? வாசிக்கலாமா? தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாக வாசிக்கணும். பாருங்க, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் வேண்டும் என்று விரும்புகிறோம். இதை விரும்பினால் என் அன்பு பிள்ளைகளே, 3வது வசனம், தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜீவனான போர்வையை
நம்மேல் கொடுக்கும்போது அதை விரும்பி ஏற்றுக்கொள்ளுவர்கள் இந்த பூமியிலே நிர்வாணங்களாய் இருக்க மாட்டார்கள். அப்படி நிர்வாணமாய் இருக்கிறவர்கள், அந்த போர்வை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், கைவேலை இல்லாத பரலோகத்தில் இருக்கிற தேவனால் கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, நாம் அதை விரும்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த போர்வையை தரித்துக் கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படைகிறவர்களாய் இருக்க வேண்டும். பூமியில் இருக்கிற வீடு ஒரு நாள் அழிந்து போகும். அதில் பாரமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, தேவனால் கட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால், இங்கு அழகாய் சொல்லப்படுகிற வார்த்தை, என் அன்பு பிள்ளைகளே, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய பட்டணத்துக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நமக்கு அந்த வார்த்தைகள் அவசியமாய் இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். இனி வருகிற காலம் கொடூரமாய் இருக்கும். என்னதான் ஜெபித்து 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 காணப்பட்டாலும், எழுப்புதல் வர வேண்டும், எழுப்புதல் வர வேண்டும் என்று ஜெபித்தாலும், இருக்கிற ஜனங்கள் இதை காட்டிலும் மோசமாகத்தான் போய்கொண்டிருப்பார்களே தவிர, உண்மையாய் யார் அந்த மரணத்தை ஜெயிக்கிற ஜீவனான அந்த போர்வையை யார் தரித்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் கைவேலை இல்லாத தேவனால் கட்டப்பட்ட அந்த பரலோக வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியும். ராமின் சொல்லுங்க. அவ்வளோ அழகாய் இருக்கும், தங்கமயமான இடமாய் இருக்கும், அவ்வளோ ஒரு பிரகாசமான இடமா இருக்கும். சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவரை முகமுகமாய் பார்க்கிற இடமா இருக்கும். அங்கே பாரம் இருக்காது, சுமைகள் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, கவலைகள் இருக்காது. இந்த பூமியில் வாங்கின வீட்டுக்கு பல பிரச்சனைகள் வரும்போது துக்கப்பட்டு போகிற காரியங்கள் அங்கே இருக்காது. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். 5வது வசனத்தை வாசிக்கலாம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவரே தேவனே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இதற்கு, இந்த ஆசீர்வாதமான அந்த பரலோக வீட்டுக்கு அந்த போர்வை தருகிற கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு ஆமீன் சொல்லமா? இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வேற ஒரு வரம் இல்லைங்க. இன்றைக்கு கிறிஸ்துவ ஜனங்கள், அதாவது ஊழியக்காரனை நம்பி ஓடுகிறார்கள். ஊழியக்காரனை நம்பி ஓடுகிறார்கள். ஒரு பெரிய ஊழியக்காரன் வந்துவிட்டால் தெய்வத்தை மறந்து விடுகிறார்கள். அவர்களை உயர்த்தி 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 தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை செலுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த நாளிலே யாமாந்து போய் நிற்கப் போகிறது. ஊழியக்காரனின் நம்பி இருக்கிற ஜனங்கள் பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும். அந்த போர்வை கலைத்து விடுவார்கள், பரலோக வீட்டை விட்டு விடுவார்கள். பூமிக்குரிய காரியங்களை நம்பி, ஊழியக்காரனை நம்பி தன் ஆத்துமா இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். ஆனால் இங்கு 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே,
ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். தெய்வத்தை மாத்திரம்தான் மகிமைப்படுத்த வேண்டும். அவர் ஒருவர் தான் ஆவி என்னும் போர்வை கொடுக்கிறார். அவர் மரணத்தை ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். அவர்தான் கையால் கட்டப்படாத அந்த பரலோக வீட்டை நமக்கு கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லமா? 6வது வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியமாய் இருக்கிறபடினால் என்ன சொல்லுகிற, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. 7வது வசனம், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் இப்போது தைரியமாய் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்போதும் தைரியமாய் இருக்கிறோம். 8வது வசனம், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியில குடியிருக்கிறதை காட்டிலும் கர்த்தரிடத்தில் அந்த பரலோக வீட்டிலே குடியிருக்கிறது எவ்வளவு ஒரு பாக்கியம் என்று பாருங்க. இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, எல்லா ஊழியக்காரர்களே, உங்களுடைய விசுவாசி ஜனங்களை தெய்வத்திற்கு முன்பாக சரியாய் நடத்தி ஒரு ஆத்துமா கூட வீணாகாதபடி தெய்வத்திற்கு முன்பாக அந்த பரலோகமாகி அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க அவர்களுக்கு வழிநடத்த நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 8வது வசனம், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறோம். 9வது வசனம், அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் இருக்க நாட வேண்டும். கடைசி காலங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து அவருக்கு பிரியமான காரியங்கள் செய்து அவருக்கு முன்பாக நாம் தாய்முள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நாமம் மகிமைப்பட வேண்டும். 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளவோ சத்தியத்தை கேட்டு அதன் பிரகாரம் நடக்கிறோம். சில நேரத்தில் நடக்காமல் போகிறோம். முழுமையாக பின்மாற்றம் அடைகிறோம். இயேசுவை விட்டு தூரம் போகிறோம். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். சத்தியத்துக்கு நடங்க மாட்டுகிறோம், பயப்படுகிற மாட்டுகிறோம். ஆனால் ஒரு நாள் வரும் என் அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திலே வந்து நிற்கும் போது அங்க தலை குனிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும்.
எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது பாருங்க. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்படுவோம். ஆமென் சொல்லமா? கண்டிப்பாய் ஒரு நாள் நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த நாளிலே நாம் செய்த எல்லாவற்றுக்கும் முன்பாக தக்க பலனை அடைவோம். நல்லதை செய்தால், சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தால், கர்த்தரை ஆராதனை செய்து துதித்து பாடி வேதத்தை வாசித்து சபைக்கு சரியான முறையில் போனால் நிச்சயமாகவே அவருடைய வலது பக்கத்தில் இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரன் நம்பி ஓடி தார்மாரா பேசுகிற சத்தியம், கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசனிகள், பின்மாற்றங்கள், இச்சைகள், ஆசைகள், பொருளாசைகள், வீடு ஆசைகள், வீடு கட்ட வேண்டும் என்று இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் இடது பக்கம்தான் போவோம். ராமின் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த போர்வையை கலைத்து விடுவோம். உலக ஆசைகளுக்கு காணப்பட்டால் அந்த போர்வை தன்னை விட்டு நீங்கி போய்விடும். ஆமென். அல்லேலூயா. பூமியில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நிச்சயம் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. உன் சொந்த வீடு இருக்குதுன்னா அந்த வீட்டு மேலே நம் எண்ணமே போகக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ ஆத்மாக்கு வீட்டு மேலே ஆசை இருக்கா. அந்த வயதாயிட்டா கூட அந்த ஜீவன் போகாது. எத்தனை பேர் அந்த மண்ணை கரைச்சி ஊற்றி இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் அம்மா பெத்த ஆயாக்கு சீக்கிரத்தில் ஜீவன் போகலை. அந்த வீட்டுடைய மண்ணை கரைச்சி கூட ஊற்றுனாங்க. ஏன்? ஆசை, ஆசை. அல்லேலூயா. கடைசி காலத்தில் வாழுகிறோம். இந்த சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராவிட்டாலும் போனாலும் கர்த்தரிடத்தில் குடியிருக்க அந்த பரலோகத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. மறுபடியும் 1வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம், அறிந்திருக்க வேண்டும், நம்பிக்கையாயிருக்க வேண்டும், விசுவாசித்திருக்க வேண்டும். அதுதான் நமக்கு சொந்தம். இந்த பூமியில் இருக்கிறது ஒன்றுமே சொந்தமில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.